ஹலோ வியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்ஏ 2026ல நம்ம பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பத்தி நம்ம டீட்டெயிலா ஃபுல் ரிவ்யூ பார்க்க போறோம். இதுல லாஸ்ட் இயர் இந்த காலேஜோட கட் ஆஃப் என்ன, தென் எந்த அளவுக்கு ரேங்க் வந்து போயிருக்கு, இங்க என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணி தராங்க இந்த காலேஜஸ்ல, இது மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில் வியூ தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இதுல கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பத்தி நீங்க கம்ப்ளீட்டா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இந்த காலேஜ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் சூலூர்ல உங்களுக்கு இருக்கு. சூலூர் தாலுக்கால அரசூர் சொல்லிட்டு அங்க இருக்கு. கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து நியர்லி 23 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கு. நீங்க அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இங்க டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 கோர்சஸ் வந்து இங்க இருக்கு. சரிங்களா, 13 கோர்சஸ் வந்து இருக்கு. இந்த 13 கோர்சஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் பை நம்ம பார்த்துருவோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் வந்து 2020ல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. டோட்டலாக வந்து 180 சீட்ஸ் வந்துருக்கு. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் வந்து 2022ல ஸ்டார்ட் பண்ணாங்க 120 சீட்ஸ். தென் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 2017ல ஸ்டார்ட் பண்ணாங்க 60 சீட்ஸ். தென் கெமிக்கல் இன்ஜினியரிங் 2018ல ஸ்டார்ட் பண்றாங்க 60 சீட்ஸ். தென் சிவில் இன்ஜினியரிங் 2009ல ஸ்டார்ட் பண்றாங்க 60 சீட்ஸ். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 2010ல ஸ்டார்ட் பண்றாங்க 300 சீட்ஸ். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் 2022ல ஸ்டார்ட் பண்றாங்க 60 சீட்ஸ். Then electronics and communication engineering 2009ல ஸ்டார்ட் பண்ணாங்க 240 சீட்ஸ். Then electrical electronics engineering 2009ல ஸ்டார்ட் பண்றாங்க 60 சீட்ஸ். Then mechanical engineering ஓகேங்களா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா 2009ல ஸ்டார்ட் பண்றாங்க 60 சீட்ஸ். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2022ல ஸ்டார்ட் பண்றாங்க 180 சீட்ஸ். தென் மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 2022ல ஸ்டார்ட் பண்றாங்க 60 சீட்ஸ். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் சைபர் செக்யூரிட்டி 2025ல லாஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. டோட்டலா வந்து 60 சீட்ஸ் இருக்கு. சரிங்களா, சரி இதான் வந்து இந்த கோர்சஸ்ல உங்க அதாவது கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜில இருக்க 13 கோர்சஸ். இதுல உங்களுக்கு வந்து ஒரு 6 கோர்சஸ் வந்து NBA 7 கோர்ஸ் வந்து NBA அக்ரிடேஷன்ஸ் வாங்கியிருக்காங்க. அதாவது பயோமெடிக்கல், கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, ட்ரிபிள் இ அண்ட் மெக்கானிக்கல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு NBA அக்ரிடேஷனும் வாங்கியிருக்கிறாங்க. சரி, நம்ம கட் ஆஃப் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ். ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 2023ல 183 இருந்தா இதை கட் ஆஃப் பண்ணீங்கன்னா 2024ல 187 உங்களுக்கு வந்து ரைஸ் ஆயிருக்கு. 2025ல உங்களுக்கு இன்னும் ரைஸ் ஆகி 189.5 வரைக்கும் இருக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 186.5, பிசிஎம் 185.5, தென் எம்பிசி 183.5, தென் எஸ்சிஏ 163.5, தென் எஸ்சிஏ 172, தென் எஸ்டி 158.5 வரைக்கும் இருக்கு. தென் ரேங்க் பொறுத்த வரைக்கும் 2023ல 50,021 இருந்த ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 3,000 ரேங்க்ஸ் வந்து நியர்லி உங்களுக்கு டவுன் ஆகி 12,745 உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மேல வந்துருக்கு. தென் அதே மாதிரி உங்களுக்கு 2025ல உங்களுக்கு 14,731 உங்களுக்கு வந்து 2,000 ரேங்க்ஸ் வந்து பேக்ல போயிருக்கு. இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து டெஃபினட்டா வந்து பின்னாடி போக நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுக்கு கட் ஆஃப்மே உங்களுக்கு குறைய சான்சஸ். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023ல 184 இருந்த கட் ஆஃப் 2024ல 187.5, தென் 2025ல 189 உங்களுக்கு வந்துருச்சு. Then BCA பொறுத்த வரைக்கும் 187, then BCM 184.5, then MBC 184, then SE 159, then SEA 160.5, then ST 154. இந்த ரேங்க் பொறுத்த வரைக்கும் 2023ல உங்களுக்கு 14,199 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024ல உங்களுக்கு இன்னும் ஃப்ரண்ட்ல வந்து 12,402 இருந்திருக்கு. பட் ஆனால் 2025ல உங்களுக்கு 3,000 ரேங்க் கிட்ட உங்களுக்கு பின்னாடி போயிருக்கு. 15,150 இருந்திருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேங்க் வந்து இன்னும் பின்னாடி போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 2023ல 167 இருந்த கட் ஆஃப் 2024ல 179 உங்களுக்கு ரைஸ் ஆயிருச்சு. அதே மாதிரி 2025ல 180 வரைக்கும் போயிருச்சு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 178, பிசிஎம் 166, எம்பிசி 172.5, எஸ்சி 157, தென் எஸ்சிஏ 124.5 வரைக்கும் போயிருச்சு. ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல உங்களுக்கு 30,130 இருந்த ரேங்க் வந்து 2024ல உங்களுக்கு வந்து nearly 10,000 ரேங்க் ஃப்ரண்ட்ல வந்து 26,539 இருந்திருக்கு. தென் 2025ல அகைன் வந்து 9,000 ரேங்க் வந்து பேக்ல போய் 35,972 இருந்திருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வர நிறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங். கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 2023ல 163.5 இருந்த கட் ஆஃப் 2024ல 174, தென் 2025ல 182 உங்களுக்கு வந்துருச்சு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் பிசிஎம், எம்பிசி எல்லாமே 177, தென் எஸ்சி 139.5, எஸ்சிஏ 158.5, எஸ்டி 141 வரைக்கும் போயிருந்துச்சு.
தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023 43,775 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024 உங்களுக்கு 6,600 உங்களுக்கு 8,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. அதே மாதிரி 2025 இன்னும் 4,000 ரேங்க் ஃப்ரண்ட்ல வந்து 31,499 இருந்திருக்கு. இந்த வருஷம் டெஃபினட்டா கெமிக்கல் இன்ஜினியரிங் இன்னும் ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 2023 உங்களுக்கு 160.5 இருந்த கட் ஆஃப் 2024 173 உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. அதே மாதிரி 2025 178 வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 172.5, தென் பிசிஎம் சாலாட்டால எம்பிசி 173.5, எஸ்சி 151, எஸ்சிஏ 144.5 வரைக்கும் போயிடுச்சு. ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023 48,330 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024 10,000 ரேங்க் ஃப்ரண்ட்ல வந்து 37,484 இருந்திருக்கு. பட் 2025 இன்னும் 4,000 ரேங்க் இந்த பேக்ல போய் 41,207 உங்களுக்கு போயிருச்சு. இந்த வருஷம் சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து உங்களுக்கு டெஃபினட்டா ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்டா லாஸ்ட் 4-5 இயர்ஸாக சூஸ் பண்ணிட்டு இருக்க போது 2023 188 இருந்த இதோட கட் ஆஃப் 2024 உங்களுக்கு 190, தென் 2025 உங்களுக்கு 192 வரைக்கும் போயிருக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 190, தென் பிசிஎம் 186.5, எம்பிசி 187.5, எஸ்சி 167.5, தென் எஸ்சிஏ 157.5, எஸ்டி 162.5 வரைக்கும் போயிருந்துச்சு. ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023 9,468 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024 உங்களுக்கு வந்து 1000 ரேங்க் ஃப்ரண்ட்ல வந்து 8,242 உங்களுக்கு இருந்துச்சு. பட் அந்த 2025 1,500 ரேங்க் வந்து பேக்ல போய் 9,797 உங்களுக்கு இருந்திருக்கு. இந்த வருஷம் டெஃபினட்டா வந்து ரேங்க் வந்து இன்னும் பின்னாடி போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் 2023 179.5 இருந்த இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024 183, 2025 187.5 வரைக்கும் இருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 186, தென் பிசிஎம் 181, தென் எம்பிசி 181.5, தென் எஸ்சி 152.5, எஸ்சிஏ 159.5 வரைக்கும் இருக்கு. ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023 உங்களுக்கு 19,041 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024 உங்களுக்கு வந்து நியர்லி ஒரு 300 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்து 18,846 ஆகும். தென் 2025 இன்னும் 7,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு 18,182 வரைக்கும் போயிருந்துச்சு. இந்த இயர் வந்து மேக்ஸிமம் இதே ரேஞ்சஸ்ல ரேங்க்ல வந்து மெயின்டைன் ஆக நிறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மோஸ்டா சூஸ் பண்ற கோர்ஸ் இந்த எலக்ட்ரானிக் இசி தான். 2023 184 இந்த கட் ஆஃப் 2024 186.5 ஆகும். 2025 191 வரைக்கும் இருக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 188.5, தென் பிசிஎம் 186, தென் எம்பிசி 183.5, எஸ்சி 163.5, தென் எஸ்சிஏ 163, எஸ்டி 147.5 வரைக்கும் இருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023 14,047 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024 உங்களுக்கு வந்து 600 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்து 13,448 இருந்திருக்கு. தென் 2025 உங்களுக்கு வந்து 2,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்து 11,071 இருந்திருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு ஈஸியா பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா கட் ஆஃப்மே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல வர கட் ஆஃப்மே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ரேங்க்கும் ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ட்ரிபிள் ஏ பொறுத்த வரைக்கும் 2023 175.5 இருந்தது. 2024 182 ஆகும். 2025 187 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 186, தென் பிசிஎம் 183, எம்பிசி 179.5, தென் எஸ்சி 154, எஸ்சிஏ 151 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023 24,316 இருந்தது. 2024 உங்களுக்கு 20,543 உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. 4,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. தென் 2025 இன்னும் 1,000 ரேங்க் ஃப்ரண்ட்ல வந்து 19,523 இருந்திருக்கு. இந்த வருஷம் ட்ரிபிள் ஏ பொறுத்த வரைக்கும் இன்னும் ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 2023 உங்களுக்கு 165.5 இருந்த கட் ஆஃப் 2024 உங்களுக்கு 174, 2025 181 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 178.5, தென் பிசிஎம் 125, தென் எம்பிசி 173.5, எஸ்சி 153.5, எஸ்சிஏ 156.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023 39,897 இருந்தது. 2024 35,201 உங்களுக்கு வந்திருக்கு. 4,500 ரேங்க்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. அதே மாதிரி 2025 அகைன் இன்னும் 1,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்து 34,111 இருந்திருக்கு. இந்த வருஷம் டெஃபினட்டா இதோட ரேங்க் வந்து இன்னும் ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 2023 186 இருந்த கட் ஆஃப் 2024 186, 2025 189 வரைக்கும் இருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 186.5, தென் பிசிஎம் 185, தென் எம்பிசி 182.5, எஸ்சி 154.5, எஸ்சிஏ 160 வரைக்கும் இருக்கு. இந்த வருஷம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு 2023 11,739 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024 உங்களுக்கு 3,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல பேக்ல போய் 14,000
530 இருந்திருக்கு. அதே மாதிரி 2025ல இன்னும் 1200 ரேங்க் வந்து பேக்ல போய் 15,769 இருந்திருக்கு. ஐடியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து இன்னும் பேக்ல போக வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. கட் ஆஃப்மே குறைய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. தென் அடுத்து மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 2023ல 171 இருந்தது. 2024ல 177.5 வரைக்கும் போயிருக்கு. 2025ல 185 வரைக்கும் போயிருக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 180.5, தென் எம்பிசி பிசிஎம் 181.5, இது எம்பிசி 173.5, எஸ்சி 149, எஸ்சிஏ 144 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல 31,406 இருந்தது. 2024ல உங்களுக்கு 2000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு 29,030 உங்களுக்கு இருந்திருக்கு. 2025ல இன்னும் 5,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்து 24,099 இருந்திருக்கு. இந்த வருஷம் டெஃபினட்டா இதோட ரேங்க் வந்து இன்னும் ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி லாஸ்ட் இயர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. 2025ல 189 வரைக்கும் போயிருக்கு. பிசி 186.5, தென் பிசிஎம் 183.5, எம்பிசி 185.5, தென் எஸ்சி 158 வரைக்கும் போயிருக்கு. எஸ்சிஏ 154.5 வரைக்கும் போயிருக்கு. ரேங்க் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து 15,647 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் டெஃபினட்டா இதோட ரேங்க் வந்து இன்னும் ஸ்லைட்லி வந்து பேக்ல போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டிக்கு. தென் கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்க உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு வெப்சைட்ல இருக்கு. நீங்க அகாடமிக்ஸை பத்தி டீடைல்ஸ் உங்களுக்கு வந்து எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு ப்ராசஸ்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸை பத்தி உங்களுக்கு டீடைல்ஸ் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸை பத்தி கம்ப்ளீட் டீடைல் பேக்கேஜ் வந்து வெப்சைட்ல எல்லா நீங்க என்ன மாதிரி டேட்டாஸ் கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே பிரைம் ஆஃபர் என்ன, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, கம்பெனிஸ்ல எவ்வளவு இருக்கிறாங்க, எல்லாமே உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வெப்சைட்ல உங்களுக்கு டீட்டெயிலாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து கம்ப்ளீட்டா நீங்க செக் பண்ணிக்கலாம். பிளேஸ்மெண்ட்ஸை பத்தி எந்த குறையுமே இல்லை. அதே மாதிரி ரிசர்ச் ஓரியன்டான பப்ளிகேஷன் கிராண்ட் உங்களுக்கு ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸை பத்தியும் கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரி எக்ஸ்ப்ளோரர் லெபார்டரி பத்தியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். தென் இதுல அட்மிஷன்ஸ் பண்ணா உங்களுக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப்பும் உங்களுக்கு இருக்கு. நீங்க மெரிட் ஸ்காலர்ஷிப் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி நீங்க இந்தியன் அட்மிஷன்ஸ் நீங்க பண்றதுக்கும் நீங்க அட்மிஷன்ஸ்க்குமே நீங்க ஒவ்வொரு இதுக்குமே நீங்க தனித்தனியாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கோர்ஸ் வைஸாவும் நீங்க பாத்துக்கலாம். நீங்க வந்து 12th ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க எந்தெந்த கோர்ஸ் அப்ளை பண்ணலாம். டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ்னா எந்தெந்த கோர்ஸ் நீங்க அப்ளை பண்ணலாம். பிஜி ஸ்டூடெண்டா இருந்தா யாராவது அப்ளை பண்ணலாம். ரிசர்ச் ஸ்டூடெண்டா இருந்தா நீங்க என்னென்ன அப்ளை பண்ணலாம். தென் ப்ரௌச்சர்ஸ்மே ஒவ்வொரு கோர்ஸஸ்க்குமே தனித்தனியா கொடுத்துருக்காங்க. நீங்க கான்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க யாரை கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் நீங்க வந்து தனித்தனியாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்மிஷன்ஸும் சரி, உங்களுக்கு வந்து காலேஜுமே சரி, எல்லாம் அருமையா இருக்கு. எல்லா இதுமே ஸ்டூடெண்ட்ஸ் கோயம்புத்தூர் ரீஜன்ல டெஃபினட்டா உங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் காலேஜ். சரிங்களா? உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது காலேஜ் போய் தகவல் வேணும் கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அடுத்து எந்த காலேஜ் பார்க்கலாம் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருக்கேன். மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற ஒரு சந்திக்கிறேன். தேங்க்யூ.